நண்பர்க்குரிய அருமை பெருமக்களே, அல்லாஹ்வுடைய அருள் கொண்டு சுபுகு தொழுகையை தொழுது முடித்து விட்டு அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹு தபாரக்கு வ தஆலா இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே நம்மை படைத்திருக்கிறான். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் வாழக்கூடிய உலகத்தில் எது அவசியம் எது அவசியம் இல்லை என்றால், கவலை அவசியம் இல்லை, சந்தோஷம் அவசியம். கவலை அவசியம் இல்லை, சந்தோஷம் அவசியம். அதே நேரத்திலே கவலை வந்து போகுமா என்றால் வந்துதான் போக வேண்டும், வராமல் இருக்காது. ஆனால் நாம் வாழக்கூடிய உலகத்தில் எது அவசியமாகிவிட்டது தெரியுமா? கவலை தான் அதிகமாகிவிட்டது. கவலை தான் அவசியமானதாக நமக்கு ஆகிவிட்டது. எது கம்மியாகிவிட்டது தெரியுமா? நிரந்தரமாக நம்மளை தூண்டிக் கொண்டிருக்கக்கூடிய சந்தோஷமாகப்பட்டது கம்மியாகிவிட்டது. அதே நேரத்தில் யாருக்கு சந்தோஷம் நிரந்தரமாக தொடர்பு கொண்டே இருக்குமோ அவருடைய காரியங்கள் எல்லாம் அதிகமானது நடந்து கொண்டே இருக்கும், நடக்காமல் இருக்காது. கவலைகள் யாருக்கு தொடர்படியாகிவிட்டதோ அவருடைய காரியங்கள் எல்லாம் அதிகம் நடக்காது. அப்படியே நடந்தாலும் கூட தோல்வியிலே முடியும். அப்படியே நடந்தே முடிந்தாலும் கூட அதிலையும் கொஞ்சம் கவலை இருக்கும். அன்பிற்குரியவர்களே, என்னான்னு பார்க்குற பொழுது ஒன்றே ஒன்று தான் காரணம். அல்லாஹ் எதை சொன்னானோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதிலே நமக்கு லாப நஷ்டமெல்லாம் பார்க்கக்கூடாது. அதிலே கேள்வி கணக்கெல்லாம் கேட்கவே கூடாது. அல்லாஹ் சொன்னதிலே அதிகமாக சிந்திக்கவே கூடாது. அல்லாஹ் சொன்னதிலே அதிகமாக சிந்திக்கவே கூடாது. இன்னைக்கு சுபுகு தொழுகையில் முதலாவது ரக்காயத்தில் நம்ம ஓதணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அல்லாஹ் கேட்குறான், அஸ்லிம்னு கேட்குறான். இது காலளவு ரப்புகு அஸ்லிம். இப்ராஹிம் இடத்திலே அல்லாஹ் கேட்குகிறான், இப்ராஹிமே என்னை நீ பொருந்தி கொண்டாயா? அல்லாஹ் கேட்குறான். என்னை நீ பொருந்தி கொண்டாயா? அல்லாஹ் கேட்குறான். ஏன் கேட்குறான் தெரியுமா? ஏன் இந்த ஆயத்தை இந்த விஷயத்தை எப்போ கேட்டான் தெரியுமா? இப்ராஹிம் அவர்களுக்கு பலவிதமான சோதனைகளை கொடுத்தான். பலவிதமான சோதனை. என்ன சோதனை தெரியுமா? குழந்தையே இல்லா சூழ்நிலையிலே இஸ்மாயில் பிறந்து 7 வயசில் அறுக்க சொன்னான். அது மாத்திரமல்ல, ஏன்னா பச்சிலம் குழந்தையாக இருக்குகிற பொழுது இஸ்மாயிலையும் ஹாஜராவையும் கொண்டு பாலைவனத்திலே விட சொன்னான். அது மாத்திரமல்ல, அன்பிற்குரியவர்களே, விட்டு போட்டு திரும்பி கூட மனைவியையும் பிள்ளையும் பார்க்காதென்று சொன்னான். ஏன்னா அவர்கள் என்ன கேள்வி கேட்டாலும் நான் தான் உனக்கு பெரிது, அவர்கள் பெரிதில்லைன்னு சொன்னான். அடுத்தபடியா ஏன்னா எல்லாத்தையும் அல்லாஹ் கேட்டான், எல்லாத்தையும் செஞ்சான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரே ஒரு இடத்துல கேள்வி கேட்டான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய அல்லாஹ்வுடைய கேள்வியிலேயே ஒரே ஒரு இடத்துல கேள்வி கேட்டாங்க. என்ன கேள்வி தெரியுமா? காபத்துல்லாவை அல்லாஹ் கட்டச் சொன்னான். காபத்துல்லாவை அல்லாஹ் கட்டச் சொன்னான். கட்டச் சொன்ன பொழுது அல்லாஹ் இடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, யா அல்லாஹ், இதுவரைக்கும் நான் உன்னிடத்தில் கேள்வி கேட்டதே இல்லையே, இப்பொழுது ஒரு சின்ன சந்தேகம், செய்ய மாட்டேன்னு சொல்லலை, சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம் தெரியுமா? இந்த பாலைவனத்திலே காபத்துல்லாவை கட்டச் சொல்லுகிறாயே, அதுவும் உன்னுடைய ஆலயம்னு சொல்கிற. காபத்துல்லாட என்னங்க அர்த்தம்? அல்லாஹ்வுடைய வீடுன்னு அர்த்தம். உன்னுடைய ஆலயம்னு சொல்கிற இந்த பாலைவனத்திலே பறவை பட்சிகள் கூட பறப்பது கிடையாது. ஒரு முள் செடி கூட கிடையாது. நல்ல செடி இருந்தால் பரவாயில்ல, முள் செடிகள் கூட கிடையாது. அதான் மனிதனுக்கு அதாவது என்னத்தை துன்பத்தை தரக்கூடிய செடிகள் கூட கிடையாது. மனித சஞ்சாலமே இல்லை. இந்த இடத்துல போய் காபத்துல்லாவை கட்டச் சொல்லுகிறாயே, உன்னுடைய ஆலயத்தை கட்டச் சொல்லுகிறாயே, மலக்குகள் வணங்குவதை பற்றி பிரச்சனை இல்லை, அவங்க எல்லா இடத்துக்கும் வருவாங்க. ஜின்கள் வணங்குவதை பற்றி பிரச்சனை இல்லை, அவர்களுக்கு வழித்தடங்கள் எல்லாம் தேவையில்லை. ஆனால் இந்த உலகத்தில் ஒரு அடையாளம் எல்லாருடைய கண்ணுக்கும் தெரியுது என்று சொன்னால் என்ன? அதை கட்டியவர்கள் வணங்க வேண்டும். என்ன சொன்னாங்க? அதை கட்டியவர்கள் வணங்க வேண்டும். இந்த இடத்திலே காபத்துல்லாவை மனிதனாகிய நான் கட்டுகிறேன், மனிதனாகிய நான் கட்டுகிறேன். இந்த இடத்திலே மனிதர்கள் வருவார்களா? மனிதர்கள் வருவார்களா? அதாவது நீ சொன்னது எனக்கு முக்கியமாக இருந்த போதிலும் கூட நான் செய்யக்கூடிய இந்த வேலை, பச்சிலம் குழந்தையை வைத்து இந்த வேலையை செய்ய சொல்லுகிறாய், காபத்துல்லாவை கட்டச் சொல்லுகிறாய், இதை கட்டுகிறேன். இது பலனுள்ளதாக இருக்குமா? என் போன்ற மனிதர்கள் இங்கே வருவார்களா? அப்படிங்கிற ஒரே ஒரு கேள்வியை மாத்திரம் அல்லாஹ் கேட்டான். அல்லாஹ்விடத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. அப்போ தான் அல்லாஹ் கேட்டான்,
இது கால ரகு ரப்புகு அஸ்லிம் நம். இப்ராஹிமே, நான் சொன்னது, நான் செய்ய சொன்னது எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிறாயா? உனக்கு அதில் சந்தேகம் வருதா? அதில் மறுப்பு வருதா? ஏன்னு கேட்டாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இதுவரைக்கும் நீ கேள்வியை என்னிடத்திலே கேட்டதில்லையே, இப்பொழுது ஏன் காபத்துல்லாவை கட்டச் சொன்ன உடனேயே கேள்வி வருகின்றது? கேள்வி வருகின்றது. செய்கின்றாயா மறுக்குகிறாயா? அல்லாஹ் கேட்டான். செய்கின்றாயா மறுக்குகிறாயா? செய்தால் நல்லது கிடைக்கும் நினைக்குகிறாயா? அதிலே சந்தேகம் ஏற்படுகிறதா அப்படின்னு கேட்டவன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, அஸ்லிம், அஸ்லிம். இறைவா, நான் ஏற்றுக்கொள்கிறேன். நான் உன்னை கொண்டு முழுக்க முழுக்க ஈமான் கொண்டிருக்கிறேன். இதுவரைக்கும் எத்தனையோ சோதனைகள். பிறந்த உடனேயே புகையிலே பிறந்தேன். எல்லாரும் மார்பகத்தில் பால் குடிப்பார்கள், எனக்கு என் கலிமா விரலிலே பால் கொடுத்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார், எல்லாரும் தாயுடைய மார்பகத்திலே பால் கொடுப்பார்கள், பால் குடிப்பார்கள். என் தாயில் அழுவுதால் லயூதா, காலையிலே ஒரு தரக்கை வருவார், மாலையிலே ஒரு தரக்கை வருவார், வந்து பால் கொடுத்து விட்டு என்னுடைய கலிமாவரலை என் வாயிலே வைத்து விட்டு வந்து விடுவார். அந்த கலிமாவரல் தான் நான் குகைக்குள் இருக்கும் காலமெல்லாம் எனக்கு பால் கொடுத்தது. அடுத்தபடியாக வருகின்ற பொழுதே சூரியனை வணங்கக்கூடியவர்களை கண்டேன், சந்திரனை வணங்கக்கூடியவர்களை கண்டேன், நட்சத்திரங்களை வணங்கக்கூடியவர்களை கண்டேன். அவைகளையெல்லாம் இறைவன் என்று சொன்னேன். அவைகளெல்லாம் மறைந்தது, மறைந்த பின்னால் மறையாதவன் தான் இறைவன் என்று சொன்னேன். அவர்களெல்லாம் என்னோடு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அடுத்தபடியாக நம்முருதத்தில் தெளிவாக போய் நீ ஒருவன் தான் என்று சொன்னேன். அதுகூட பெரிதல்ல. என் தந்தை சிலைகளை செய்து விற்கச் சொன்னார். அதை என்ன செய்தேன்? தப்பு என்று என் தந்தையிடத்திலேயே சொன்னேன். சொல்லி என் தந்தைக்கு, தந்தையுடைய சாபத்திற்கு முதலாவது மகனாக நான் ஆனேன் சொன்னான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். எல்லா பிள்ளைகளும் தகப்பனுடைய துவாவுக்கு ஆளாவார்கள். என் தந்தை ஆசருடைய சாபத்திற்கு முதலாவது ஆளான மகன் நான் ஒருவன் தான். காரணம், என் தந்தை பெரிசல்ல, நீதான் எனக்கு பெரிது. அதற்கு பின்னால் என் தந்தை திருந்தி அந்த சாபத்தை பெற்றுக்கொண்டு என்னிடத்திலே மன்னிப்பு கூறினார். அது மாத்திரமல்ல, மன்னர் நம்ரூதிடத்திலே போய் தைரியமாக சொன்னேன். அவர் என்னென்ன கொடுமைகள் எல்லாம் கொடுத்தார். கடைசியிலே நெருப்பு குண்டத்திலே கூட தூக்கி போட்டார். எல்லாவற்றையுமே பெரிதாக கருதவில்லை. இப்பொழுது ஏன் கேட்டேன் தெரியுமா? இந்த பாலைவனத்திலே கட்ட வேண்டுமா என்று. என் மனம் சந்தோஷம் அடைய வேண்டும். இவ்வளவு நாட்களாக என் மனம் என் சொல்லை கேட்டது. எல்லா அடியார்களுடைய நப்சும் அவர்களுக்கு மாற்றம்தான் செய்யும். ஆனால் என்னுடைய நப்சு நான் சொல்வதற்கெல்லாம் அஸ்லிம் என்று சொன்னது, நீ சொல்வது சரித்தான் என்று சொன்னது. ஆனால் அந்த மனதுக்கு சந்தோஷம் கொடுக்கத்தான் கேட்குகிறேன். இங்கே ஜனங்கள் வருவார்களா? அப்பதான் எல்லாம் கேட்டேன், என்னுடைய சொல்லை ஏற்றுக்கிறையா இல்லையா? அப்பதான் சொன்னா, கால அஸ்லம் து லி ரப்பில் ஆலமீன். இறைவா, நீதான் அகிலத்தை படைத்து அகிலத்திலே என்னல்ல எண்ணாயிரம் ஜீவராசிகளை படைத்து எல்லாவற்றையும் பாதுகாத்து கொண்டிருக்கிறாய். நீ ஒரு விஷயத்திலே நல்லது இருக்குது என்று சொன்னால், எனக்கு கெட்டதாக இருந்தாலும் அது நல்லதுதான். அதிலே எனக்கு ஒரு நஷ்டம் வந்தாலும் அதை செய்தால் 10 லாபம்தான். நீ ஒன்றிலே கெட்டது இருக்கிறது என்று அதை செய்து எனக்கு லாபம் என்று செய்து அதிலே ஒரு நஷ்டம் வந்தால் கூட என்னால் தாங்க முடியுமா என்றால் தாங்க முடியாது. ஆகையினால் நான் ஏற்றுக்கொள்கிறேன், ஏற்றுக்கொண்டு உன்னுடைய பணிவிடையை நான் செய்து முடிக்குகிறேன் அப்படின்னு அல்லாஹ்விடத்தில் யார் சொன்னாங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னாங்க. காபத்துல்லாவை கட்டி முடித்த உடனே அல்லாஹ் சொன்னான், ஓ அத்தின் பின்னாசி, இப்ராஹிமே காபத்துல்லாவை கட்டி முடித்து விட்டீர்கள், என்ன செய்யுங்க? ஒரு அற்புதமான காரியத்தை செய்யுங்கண்ணா. என்ன காரியம்? இன்ஷா நாளைக்கு சொல்கிறேங்க. ஆகையினால் அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, உலக வாழ்க்கையிலே லாபம் நஷ்டத்தை எல்லாம் பார்க்கக்கூடாது. அல்லாஹ் எதை சொல்லுகிறானோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயத்தில் சிந்திக்கவே கூடாது, லாப நஷ்டத்தை எதிர்பார்க்கவே கூடாது. ஏன்னா அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு அஸ்லீம் ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னால் உதவி அல்லாஹ்வின் புறத்திலே இருந்து இந்த உலக வாழ்க்கையிலே நாம் அறியாப்புறம், நாம் தெரியாப்புறத்திலே இருந்து நம்மளை தேடி வந்து கொண்டே இருக்கும். யாராலும் தடுக்க முடியாது.
யார் தடுத்தாலும் அது நிற்காது. உதவி என்பது நடந்து வராது, ஓடி வராது, பறந்து வராது, ஆகாயத்திலே காத்திலே வரும் அன்பிற்குரிய அருமை பெருமக்களே. இதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு மனிதனும் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். அல்லாஹ் இப்ராஹிமுக்கு இப்படியா கொண்ட வாழ்க்கையெல்லாம் ஏன் கொடுத்தான் தெரியுமா? அவரை புனிதப்படுத்துவதற்காக அல்ல, அவருடைய வாழ்க்கையை பார்க்கக்கூடிய நாம் புனிதம் பெற வேண்டும் என்பதற்காக. ஆகையினால்தான் என்ன கொடுக்கல, அவருக்கு கித்தாபு கொடுக்கல, வேதம் கொடுக்கல. அவர் ரசூலும் அல்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி தான். ஒரு சில சட்டங்கள் கூடிய சொகுபுகளைத்தான் அல்லாஹ் கொடுத்தான். ஆனால் 1,24,000 நபிமார்களிலே மிக உயர்ந்தவர். அதிலேயும் கூட இன்னும் உயர்வு என்ன தெரியுமா? அவருடைய பரம்பரையிலே இருந்துதான் 1,24,000 நபிமார்களுக்கும் தலைவரான அருமை முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக அனுப்பினான். அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, ஆகையினால் உலகத்தில் உயிர் இருக்குகிறதோ, உடல் இருக்குகிறதோ, உடல் உறுப்புகள் இருக்குகிறதோ இல்லையோ, அல்லாஹ்வினால் வைக்கப்பட்ட நம்மளுடைய பெயர் என்னவோ அது நாம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உலகத்தில் பெயர் சொல்லும். எப்பொழுது பெயர் சொல்லும் தெரியுமா? பெயர் சொல்லும், ஊர் சொல்லும், உலகம் சொல்லும். எப்பொழுது தெரியுமா? நாம் அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லிக்கொண்டே இருந்தால், அல்லாஹ்வுடைய செயலை செய்து கொண்டே இருந்தால், நாம் இல்லாமலேயே நம் பேர் சொல்லும். அன்பிற்குரியவர்களே, நாம் இருக்கக்கூடிய காலத்திலேயே நம் பேர் அடுத்தவர்கள் நல்லவன் என்று சொல்வதை நம் காதிலே வெடுக்காட்டாமல் அல்லாஹ் நம்மளை மௌத்தாக்க மாட்டான். இந்த வழியிலே நடந்தவர்களெல்லாம் நாணயத்தோடு நாயனை நாளை கியாமத்திலே பார்க்க காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நல்ல பாக்கியவான்களோடு அல்லாஹ் நம்மளையும் உலகத்தில் நீண்ட காலம் வாழ வைத்து கலிமாவோடு மரணிக்க வைத்து அவர்களை போன்று அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் நம் சந்ததிகளுக்கும் வல்லநாயன் ரப்பு தஆலா இரக்கமுள்ளவன் கியாமத்து நாள் வரைக்கும் நிரந்தரமாக தந்து அருள் புரிவானாக. வாகிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆகிரத்தி ஹஸனா வகினா அதாபன்னார். வஸல்லி அலன் நபி சய்யிதினா வ நபீனா மௌலானா முஹம்மதின் وعلى آله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين. محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم.